அப்போஸ்தலர் 1:8 நடக்கலன்னா அப்போஸ்தலர் 8:1 நடக்கும். சபை என்ன பண்ணிடுச்சுன்னா, சர்ச்சுன்ற அந்த ஒரே மவுண்டனையே பற்றி யோசிச்சு, சரி இதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், உண்மைதான். ஆனால் இங்கு இருந்து கொண்டு நாம் அங்கு செல்ல வேண்டும். பாருங்க, நம்ம தொடாத உலகம் நிறைய இருக்கு. என்டர்டைன்மெண்ட் வேர்ல்டுக்குள்ள வேலை செய்யறதுக்கு ஒரு கூட்ட மக்கள் தேவைப்படுகிறார்கள். என்ன பிரதர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா, இப்ப கவனிங்களேன், விளக்கை கொளுத்தி எவனாவது மரக்காலுக்கு கீழ் வைப்பானா? அப்ப எங்க வைப்பான்? அப்ப சபையில விசுவாசிய கூட்டி வந்து கொளுத்தி சபைக்குள்ளேயே வைப்பானா? சர்ச் என்ன பண்ணும் தெரியுமா? வா வான்னு சொல்லக்கூடாது. ஒரு சீசன்ல கிளம்பு வா வான்னு சொல்றது தானே நமக்கு தெரியும். ஆனா வா வான்னு சொல்றதுக்கு சர்ச் இல்ல, உலகம் எங்கும் புறப்பட்டு இயேசு வாருங்கள் சொன்னதுதான் இது வரைக்கும் பேசுறோம். ஆனா இயேசு இன்னொரு சீசன் வந்துச்சு, வாங்க கம் அண்ட் கம், இதான் இதுல முடிச்சிட்டோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? முதல்ல வா, பலப்படு, ஸ்திரப்படு. ரெடி ஆயிட்டியா? இப்ப என்ன பண்ணு? போ போ. இதான் சர்ச்சுடைய வேலை. இது பண்ணலன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்போஸ்தலர் 1:8 நடக்கலன்னா அப்போஸ்தலர் 8:1 நடக்கும். சரி 1:8 போயிட்டீங்க. வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, எல்லாம் சொல்லுங்க, பலன் அடைந்து. அப்புறம் எருசலேம், யூதாயா, புறஜாதி பட்டணம், சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு. அப்போ what's the purpose of church? Empowering the people. மக்களை பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, வளமாக்கி, ஆமென், பலன் உள்ளவங்களா மாத்தி. இங்கேயே உட்கார்ந்திருப்பா, எங்கேயும் பேராதப்பா, சபையை விட்டு பேராதப்பா. No, that's not a good leader, that's not a church. Equip the people, train the people. இப்ப இது நடக்கிறதுக்காக தான் இது நடக்கலன்னு வைங்களேன். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதாயா சமாரியா தேசங்களில் சிதறுண்டு. நீனா ஒரு முடிவு பண்ணிட்டனா நல்லது, இல்லைன்னா 8:1 வெட்டு 1 துண்டு 2 1. எல்லாம் சொல்லுங்க, 1:8 நடக்கலன்னா 8:1 நடக்கும். ஆமென். ஆவியானவர் வந்து பலப்பட்டு, you must train and send the people. பாருங்க, இந்த சபை இருக்கிறது இன்னும் 1000 இடங்களில் சபைகளை ஸ்தாபிக்கும். ஆமென். நான் நிறைய பேரும் சொல்லியிருக்கேன், சீக்கிரமா யாராவது வந்து இந்த மைக்கை என்கிட்ட வாங்க, இன்னொரு ஊருக்கு போய் இன்னொரு பெரிய சபையை நான் உருவாக்கணும். அந்த கெப்பாசிட்டியோட வாங்க. ஆமென்.